ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட ரிசல்ட், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், உறுதியாக செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலும் டெய்லி வந்து கொடுத்துட்டே வந்து வரோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட ரிசல்ட் எப்போ வரும், செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில். நம்மளும் ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு டிலே ஆகிட்டே வந்து வருது. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த அளவில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டெய்லி வந்து கொடுத்துட்டே வந்து வராங்க. அதாவது ஜூனியர் கிளர்க்குக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, டிரைவருக்கு அப்படின்ற மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டே வந்து வராங்க. இதுலேருந்து என்ன தெரியுன்னா, கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ப்ராசஸ் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் நமக்கான ஒரு ரிசல்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ரிசல்ட் எப்போ வரும், செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. இதே வந்து 10th லெவலில் எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ என்ன மாதிரியெல்லாம் கேட்பாங்க, இன்டர்வியூக்கான கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டைமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு 1 வீக் எப்படி வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு 1 வீக்கில் நமக்கு எக்ஸாம் வச்சாங்களோ அதே மாதிரியான அதே பேட்டர்னில் தான் வந்து நெக்ஸ்ட்டு நமக்கு இன்டர்வியூக்காக இருக்கட்டும் இல்லை ப்ராக்டிக்கலுக்காக இருக்கட்டும் வைப்பாங்க. இதே வந்து நீங்கள் 8th லெவலில் அப்படிங்க ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வந்து நிறையா இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இருக்குது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்குது. ஸோ நமக்கு டைமே வந்து இருக்காது. நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட்டு இது லெவலுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு 10th லெவலில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் வீடியோ போட்டிருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 8th லெவலில் வந்து ப்ராக்டிக்கல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும், ப்ராக்டிக்கலில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரி செய்முறைகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதி அவங்க வந்து வேலைக்கு போனவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட்டை பொறுத்த அளவில் நமக்கு பிப்ரவரியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. வரும் வாரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாட்களில் 1 தேதி வந்துடும். பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் 1st to 7th கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுதியான தகவல் தாங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு பிப்ரவரி மாதத்துலேயே வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் எப்போ வரும், செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதையே வந்து கேட்டுகிட்டே வந்து இருக்கிறாருங்க. செலெக்ஷன் லிஸ்ட் நம்மளுடைய மார்க்கை வச்சே நம்மளுடைய பேர் வந்து நம்மளுடைய ரோல் நம்பர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஆல்ரெடி ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே தனித்தனியாக நம்ம கட் ஆஃப் மார்க் வந்து போட்டிருக்கோம். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ மார்க் வந்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஆகட்டும், இன்டர்வியூ ஆகும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே தனித்தனியாக போட்டிருக்கோம். உங்கள் மார்க்கை நீங்கள் வந்து உங்கள் மார்க்கை வச்சே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லெவல் நம்ம போவோங்க. அப்போ போவோன்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு என்ன பண்ணலாம், இன்டர்வியூக்கு என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு 100 மார்க்குக்காக இருக்கட்டும் எழுதியிருப்போம். இதே வந்து எக்ஸாமினர் அவங்கெல்லாம் வந்து 170 மார்க்குக்கு எழுதியிருப்பாங்க. அதில் எவ்வளோ மார்க்காங்க, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் இன்டர்வியூ இருக்குது. அந்த 30 மார்க்கில் நம்மளால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஒரு 145 தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் அதிகமான மார்க் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத வந்து யோசிங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா 10th லெவலில் இன்டர்வியூ வச்சாங்க அப்படின்னா வந்து நம்ம படித்தது நம்ம திருப்பியும் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணுமா இருக்கும். ஜென்ரலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட நமக்கு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதே 8th லெவல் ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், கிளீனர்ஸ் ஒர்க்கு, கார்டனர் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8th லெவலில் கேட்பாங்க. 8th லெவலில் நம்ம ப்ராக்டிக்கல்னால் வெறும் ப்ராக்டிக்கல் மட்டும்தான் வந்து கேட்பாங்க. வெறும் ப்ராக்டிக்கல் மட்டும்தான் செய்ய சொல்லுவாங்க அப்படின்றது கிடையாது. நமக்கு தேர்வு முறையில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்மளை கேட்கலாம், இல்லை ஹைகோர்ட் சம்மந்தமாக கேட்கலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி எதனால் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம படித்த கொஸ்டினை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
மசால்ச்சி வாட்ச்மேனை பொறுத்த அளவிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதினாலும் இன்னும் 100 மார்க் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து கம்மியான மார்க் எடுத்திருந்தாலுமே அந்த 100 மார்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து அதிகமான மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் அதாவது வேலைக்கு போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ப்ராக்டிக்கலை பொறுத்த அளவு நமக்கு பார்த்தீங்கன்னா 70 மார்க் முழுக்க நமக்கு 70 மார்க் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அதிகமாக படிக்க தேவையில்லை, அதிகமாக வந்து நம்ம வேறு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நம்ம படித்ததையே நம்ம படித்தா போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சால் வந்து போதும். அடுத்ததாக ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கலில் என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படியெல்லாம் வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பூ மாலை கட்டுறது, தோரணம் கட்டுறது, பூ கட்டுறது, அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைலாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், நம்ம டேட் வாரியாக வந்து அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதெல்லாம் எப்படி பண்ணுறது, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வீட்லேயே வந்து சொல்லி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணலாம், இப்படி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய மார்க் இவ்வளோ, கண்டிப்பாக நான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவேனா வரலையா அப்படின்னு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 70+ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கான 80% சான்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, ப்ரையாரிட்டி வைக்கல, நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு 70-75+ நீங்கள் எடுத்துட்டாங்களே, நீங்கள் வந்து 80 to 90% வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இன்டர்வியூ பொறுத்தளவில் நீங்கள் 140 நீங்கள் 10th லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா 140 145+ எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரலாம். ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்வியூக்கு என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வராங்க. கூடிய சீக்கிரமே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அப்டேட்ஸ் வந்து டெய்லி 1 by 1 நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தாலும் அன்றாடம் என்ன நடக்குது, என்ன அப்டேட் வருது அப்படின்றதையும் நம்ம சேனலில் கொடுத்துட்டே வந்து வரோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண சொல்லுவாங்க, பூக்கட்ட சொல்லுவாங்க, அயன் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் இருக்குது. அந்த விஷயங்களும் நிறைய விஷயங்கள் என்னென்னலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க. ஒரு பேட்சில் சேமாக எல்லாருக்கும் ஒரே ப்ராக்டிக்கலை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் மார்னிங் பேட்சுக்கு ஒரு மாதிரியான ப்ராக்டிக்கல் அப்படின்னா ஈவினிங் பேட்சுக்கு வேறு மாதிரியான ப்ராக்டிக்கல், இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.